நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி விடுப்பெடுக்கும் போராட்டம் நடத்தும் அரசு ஊழியர்கள், முதலமைச்சர் தலைமையில் ஓசூரில் நடக்கவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் இன்று தற்செயல் விடுப்பு எடுக்கும் போராட்டம் நடத்த உள்ள நிலையில் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் இன்று ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக விடுமுறை எடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கும் நிலையில் இன்று அரசு ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் வருகை, முன்கூட்டியே விடுமுறை எடுத்துள்ளவர்களின் விவரம், இன்று விடுமுறை எடுப்பவர்கள் விவரம் ஆகியவற்றை காலை 10-15 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அனைத்து கூடுதல் செயலாளர்களுக்கும், முதன்மை செயலாளர்களுக்கும், ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம், திம்மக்கல், அவனியாபுரம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரை காமராஜர் சாலை, நெல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பெரியார் பேருந்து நிலையம், சிம்மக்கல், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. மதுரை ஆரப்பாளையம் பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பல்லம், கரம்பை, வடக்கால், விடார் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், புலிவலம், மாங்குடி சுற்றுவட்டாரத்தில் பலத்த மழை பெய்தது. இதனால் நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், மத்திகிரி, ஜூஜுவாடி, பாக்கலூர், சூளகிரி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. ராமநாதபுரத்தில் இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்திற்கு அஞ்சலி செலுத்த இருசக்கர வாகனத்தில் வந்தால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என காவல்துறை எச்சரித்துள்ளது. பரமக்குடியில் இன்று இமானுவேல் சேகரனின் 68ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. இதில் தமிழ்நாடு அரசு சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மரியாதை செலுத்துகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் 7435 காவலர்கள் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் 38 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர 67 இடங்களில் வாகனங்களில் வருபவர்களை வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது கலெக்டர் சார் ஆல்ரெடி 163 BNSS ஆர் ஆர்ஸ்டுவல் முன்னாடி அது 144 செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அந்த 163 BNSSல எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டரில். ஸோ இன்னைக்கு நாளைக்கு 2 வீலர்ஸ் அலவுடு கிடையாது. ஸோ ஏதாவது 2 வீலர்ஸில் இவங்க நம்ம மெமோரியலுக்கு வரக்கூடிய கிரௌடு வந்தால் அந்த 2 வீலர் சீஸ் பண்ண விடும். நினைவு தினத்திற்கு வருவோர் போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தள்ளிசாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அவர் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய் முதலீடு செய்ய 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இதன் மூலம் சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து எல்காட் தொழில் பூங்காவில் அமையவுள்ள நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் ஓசூர் சூளகிரி பேருந்து நிலையம் முதல் தேசிய நெடுஞ்சாலை வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோட் ஷோ செல்கிறார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அதிமுக ஒன்றாக இருக்கிறது என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் நிரூபிக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக பல அணிகளாக பிரிந்து கிடப்பதாக எழுந்துள்ள விமர்சனத்திற்கு பதிலளித்தார். அதோட அதிமுக 4 போயிட்டது 3 போயிட்டது, எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன, எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும், அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் தான் பேச தயாராக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணியில் இணைவதற்கு டிடிவி தினகரனின் நிபந்தனை குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். ஆனால் டிடிவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ல இருந்து இது பண்ணுங்க, அப்ப நாங்கள் தயார்ன்ற ரீதியில். இல்லை, அது அவருடைய சொந்த கருத்து, அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் OPS அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா நான் எந்த நேரமும் நான் அழைத்து பேசுவேன். இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடிவி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் OPS நான் கண்டிப்பாக நான் பேசுவேன். தொடர்ந்து பேசிய அவர் செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பு குறித்தும் விளக்கம் அளித்தார். இதனால் எங்களுக்கு கூட்டணிகள் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ உள்துறை அமைச்சர் இங்கே அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். அது அவங்க போய் பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. பட் என்னுடைய தகவல் முழுமையாக தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் கூடும் மக்கள் கூட்டத்தை கண்டு திமுக பொறாமைப்படுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். ஒருங்கிணைப்பு என்ற பெயரில் அதிமுகவின் செல்வாக்கை குறைக்க முயல்வதாக RB உதயகுமார் விமர்சித்திருந்த நிலையில் ஊர் ஒன்று கூடினால்தான் தேர் இழுக்க முடியும் என்று செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னை விமர்சித்த RB உதயகுமார் குறித்து காட்டமாக பேசினார். பின்னர் தனது தவறை உணர்ந்த செங்கோட்டையன் வருத்தம் தெரிவித்து RB உதயகுமார் தாயாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். உதயகுமார் போன்றவர்கள் என்னோடு நல்ல பழகக்கூடியவர். ஆகவே அந்த துக்கத்தில் என் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடைய எங்கள் அனைவர் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். மேலும் எதற்காக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று பேசியது குறித்தும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். நீண்ட நாள் இந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஜனநாயகம் என்பது நீங்கள் எதுக்காக அதை சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றோம். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். ஊர் ஒன்று கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். நாம் எல்லோரும் இணைந்தால் வெற்றி என்பதை மட்டுமல்ல மாபெரும் வெற்றி ஈட்ட முடியும். பின்னர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். திருச்சி மரக்கடை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. நாளை மறுநாள் தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சியில் இருந்து தொடங்க உள்ளார். அதற்காக முதலில் சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் அனுமதி கோரிய நிலையில் காவல்துறையினர் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டனர். பின்னர் காந்தி மார்க்கெட் அருகே உள்ள மரக்கடை பகுதியில் அனுமதி கேட்டபோது பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளனர். குறிப்பாக விஜய் பரப்புரையை முடித்துவிட்டு காந்தி மார்க்கெட் பால் பண்ணை வழியாக அரியலூர் செல்ல வேண்டும் எனவும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது.
அதேபோல விஜய் வரும் வாகனத்திற்கு முன்பும் பின்பும் அதிக அளவிலான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வரக்கூடாது என்பன உள்ளிட்ட சுமார் 20 நிபந்தனைகள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாக தாவேகாவினர் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த நிலையில் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. அதன்படி திருச்சியில் தாவேகா தலைவர் விஜய் 15 முதல் 20 நிமிடங்களுக்குள் தனது உரையை முடித்துக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததன் மூலம் அவர் பின்னால் பாஜக இருப்பது உறுதியாகியுள்ளதாக கூறிய விசிக தலைவர் திருமாவளவன் இது அதிமுகவிற்கு நல்லதல்ல என்றார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அம்பேத்கர் மீது மதிப்பு கொண்ட CP ராதாகிருஷ்ணன் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட வேண்டுமென கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்வதை அக்கட்சி தொண்டர்கள் உணரத் தொடங்கியுள்ளதாக கூறினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன துணிச்சலில் சந்தித்தார்கள் என்பது ஒரு கேள்வியாக எழுகிறது. எந்த அளவுக்கு அதிமுகவை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிமுக தோழர்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவுடன் கூட்டணியில் தொடர்ந்தால் அதிமுக தொண்டர்களே பதிலடி தருவார்கள் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். முக்கிய சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் இனி கருத்துக்கள் கேட்கப்படாது. அமேதி தொகுதிக்கு சென்ற ராகுலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அணுசக்தி மற்றும் முக்கிய சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் இனி கருத்துக்கள் கேட்கப்படாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொதுவாக சுரங்க திட்டங்களை மேற்கொள்ளும் போது சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் சார்பில் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு பாதிக்கப்படுபவர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். கடந்த 2023ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் விதியை மத்திய அரசு நீக்கம் செய்துள்ளது. கனிமங்களின் பற்றாக்குறையை தடுக்கவும் தேச பாதுகாப்பு கருதியும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எனவே அணுசக்தி, அரிதான மற்றும் முக்கியமான கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு இனி பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படாது. பிரதமர் மோடியின் தாயார் காங்கிரஸ் மேடையில் அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகாரில் வாக்குத்திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேரணி நடத்தினார். அப்போது பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து இளைஞர் ஒருவர் இழிவாக பேசியதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனது சொந்த தொகுதியான ரேபரேலிக்கு ராகுல் காந்தி சென்று கொண்டிருந்த போது அவருக்கு எதிராக அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங் தலைமையிலான பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் திரும்பிச் செல்லுங்கள் என முழக்கம் எழுப்பினர். இதையடுத்து ராகுல் காந்தி பாதுகாப்பாக மாற்று வழியில் அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொந்த தொகுதிக்கு செல்லும் வழியில் ராகுல் காந்தியின் பாதுகாப்பு வாகனங்களை பாஜக குண்டர்கள் திட்டமிட்டு நிறுத்தியிருப்பது அரசியல் அராஜகம், பாசிச கொடூரம் என விமர்சித்துள்ளார். புதிய காருக்கு கீழ் எலுமிச்சம் பழத்தை வைத்து ஏற்ற முயன்ற பெண்ணால் ஏற்பட்ட விபரீதத்தின் விளைவே இந்த காட்சிகள். டெல்லியில் உள்ள ஷோரூமில் 29 வயதான இளம்பெண் ஒருவர் ஆசையாக மகேந்திரா தார் SUV வாங்கியுள்ளார். 27 லட்சம் ரூபாய் செலவு செய்து வாங்கிய அந்த காரை முதலாக ஸ்டார்ட் செய்த போது டயருக்கு கீழே எலுமிச்சம் பழத்தை வைத்து நகர்த்த முடிவு செய்தார். இதற்காக ஷோரூமில் முதல் தளத்தில் இருந்த காரை நகர்த்துவதற்கு முன்பு 4 டயர்களுக்கு அடியிலும் எலுமிச்சம் பழத்தை வைத்து பக்காவாக தயாராகியுள்ளார். சுற்றி நின்றவர்களின் ஆரவாரத்துடன் காரை அவர் நகர்த்திய போதுதான் அந்த விபரீதம் அரங்கேறியது. மெதுவாக ஆக்சலரேட்டரை அழுத்துவதற்கு பதிலாக வேகமாக அழுத்தியதால் முதல் தளத்திலிருந்து கண்ணாடியை உடைத்துக் கொண்டு கார் சாலையில் விழுந்தது. தலைகீழாக கவிழ்ந்து விழுந்ததால் காரின் கண்ணாடிகள் அனைத்தும் சுக்குநூறாக நொறுங்கின. காரும் கடுமையாக சேதமடைந்தது. இதில் காயமடைந்த அந்த இளம்பெண்ணும் ஊழியர் ஒருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை குறைந்தாலும் வெள்ளம் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். இதேபோன்று பிரயாக்ராஜில் பல்வேறு கோவில்களை வெள்ளம் சூழ்ந்தது. பஞ்சாபிலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் வடியவில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அந்த மாநில ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா ஹெலிகாப்டர் மூலமாக பார்வையிட்டார். கர்நாடகாவில் குண்டும் குழியுமான சாலையால் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. மங்களூரு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாதவி எனும் 44 வயது பெண் சாலையில் இருந்த பள்ளத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது பின்னால் மீன்கள் ஏற்றி வந்த லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே மாதவி உயிரிழந்தார். குந்திகானாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மாதவி பணிபுரிந்து வந்ததும் பணிக்கு சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. கோல் பின்சிட்டி மைதானத்திற்கு அருகில் நிகழ்ந்த இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் முகமது ஃபரூக்கை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரம் குறித்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து மங்களூரு நகர காவல்துறையினர் சாலை பராமரிப்பு மோசமாக இருந்ததே உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என்று கூறி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மீது அலட்சியமாக இருத்தல் பிரிவில் புகாரை பதிவு செய்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் 2வது முறையாக இந்த பகுதியில் விபத்து ஏற்படுவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் வன்முறையை பயன்படுத்தி தப்பியோடிய சிறை கைதிகள், ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். நேபாளத்தில் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தின் போது அந்நாட்டு நாடாளுமன்றம் தீ வைத்து எரிக்கப்பட்ட கோர காட்சிகள்தான் இவை. காத்மாண்டுவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது பிரதமர், அமைச்சர்களின் இல்லங்கள், முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள சிங்க தர்பார் வளாகத்தை வன்முறை கும்பல் சூறையாடி தீ வைத்து கொளுத்தியது. இதனால் அந்த பகுதியில் வானுயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்து காட்சியளித்தது. காத்மாண்டுவில் உள்ள ஹில்டன் நட்சத்திர ஹோட்டலையும் வன்முறை கும்பல் தீ வைத்து எரித்தது. வன்முறை கும்பலிடமிருந்து அமைச்சர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை இராணுவத்தினர் பாதுகாப்பாக மீட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. நேபாளத்தில் வன்முறை சம்பவத்தை பயன்படுத்தி சிறைகளிலிருந்து 7000 கைதிகள் தப்பியோடியுள்ளனர். நேபாளத்தில் மாணவர்கள் போராட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலிருந்து பின்வாங்கினர். இதனை சிறை கைதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தப்பியோடினர். டெல்லி பஜார் சிறையிலிருந்து மூட்டை முடிச்சுகளுடன் நூற்றுக்கணக்கான கைதிகள் தப்பியோட முயன்ற நிலையில் அவர்களை இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தினர். கைதிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். சப்தாரி பகுதியில் உள்ள சிறைக்கு தீ வைத்துவிட்டு கைதிகள் சிலர் தப்பியோடினர். அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதேபோன்று நாடு முழுவதும் சிறைகளிலிருந்து 7000 கைதிகள் தப்பி இருப்பதாக கூறப்படுகிறது. நேபாள சிறையிலிருந்து தப்பி உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகர் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற 22 கைதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து இந்தியா நேபாள எல்லையில் துணை ராணுவப் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளரான சார்லி கிர்க் நிகழ்ச்சி ஒன்றில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பதைக்க வைக்கும் காட்சிகளே இவை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் சார்லி கிர்க். 31 வயதான இவர் யூட்டா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சார்லி கிர்க்கின் கழுத்தில் துப்பாக்கியால் சுட்டார். அங்கே நின்றிருந்தவர்கள் அலறியடித்து ஓடினர். சார்லி கிர்க்கின் மறைவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரங்கல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இளைஞர்களின் இதயங்களை சார்லி அளவுக்கு புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடவும் அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். சார்லி கிர்க்கை சுட்டுக் கொன்றவர் குறித்தும் கொலைக்கார காரணம் குறித்தும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசுக்கு எதிராக பிரான்ஸ் தலைநகரில் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்துள்ளது. முக்கிய துறைகளுக்கு பட்ஜெட் குறைப்பு, இமானுவேல் மேக்ரானின் பொருளாதார கொள்கை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து அந்நாட்டில் போராட்டம் நடந்து வருகிறது. மத்திய பாரிஸில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கூடினர். அனைத்தையும் முடக்குவோம் என்ற தலைப்பில் இந்த போராட்டம் நடந்தது. போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே உள்ள கட்டடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கிருந்த அனைவரையும் வெளியேற்றினர். போராட்டக்காரர்கள் செல்ல மறுத்ததால் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது. இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான போட்டியில் வென்ற இந்திய அணி 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் தனது அதிவேகமான சேசிங் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதின. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் சிக்கி தவித்தது. தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்த அந்த அணி 13.1 ஓவர்களில் வெறும் 57 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஐக்கிய அரபு அமீரக அணியில் 9 வீரர்கள் இரட்டை இலக்க எண்களை தொடவில்லை. இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளும் சிவம் துபே 3 விக்கெட்டுகளும் கைப்பற்றி எதிரணியை சுருட்டினர். பின்னர் எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி வெறும் 4.3 ஓவர்களிலேயே 1 விக்கெட்டை மட்டும் இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தொடக்க வீரர்களில் அபிஷேக் சர்மா 16 பந்துகளில் 30 ரன்களுடன் அவுட் ஆன நிலையில் சுப்மன் கில் 9 பந்துகளில் 20 ரன்களும் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். இதன் மூலம் இந்திய அணியால் 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவிரைவாக சேசிங் செய்யப்பட்ட போட்டி இதுவாக பதிவாகியுள்ளது.